அரச நிறுவனங்களில் மீதி வரி பணத்தை அறவிடுவதற்கு நடவடிக்கை, அமைச்சர் அதிரடி. காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. மனைவி பணம் அனுப்பாததால் கோபம், 6 வயது மகளுக்கு கழிவறை திரவத்தை பெருக்கிய கொடூர தந்தை. காரை நகரில் மினி சூறாவளி, குடிசை மீது விழுந்த பனைமரம். கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. இலங்கைக்கு கிடைக்கப் போகும் $150 மில்லியன். அரசு நிறுவனங்களில் அறவிடப்பட வேண்டிய மீதி வரி பணத்தை அறவிடுவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுக்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அறவிடப்பட வேண்டிய மீதி வரி தொகை தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அத்தோடு முதலாவதாக எமது நாட்டின் வரி சட்டத்தில் காணப்படும் மேன்முறையீட்டு உரிமையானது முழு உலகத்திலும் உள்ளது. அரசாங்கத்தினால் குத்தகை செலுத்துமாறு குறிப்பிட்டால் சட்டத்தின் முன்னால் சென்று மேன்முறையீடு செய்து, அரசாங்கமாக இருந்தாலும் எங்களால் இதனை செலுத்த முடியாது என்று சட்டத்தால் நீதிமன்றத்திடம் செல்ல மக்களுக்கு உரிமை உள்ளது. உலகில் ஆக குறைந்த வருமானம் கிடைக்க பெற்றாலும் ஏதோ ஒரு இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்கிறோம். இந்த நிலையில் அறவிடப்பட வேண்டியவற்றை அறவிடாது புதியவற்றை மேற்கொள்ள முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியினர் தற்போது சொல்ல முயற்சிக்கின்றனர். அது ஒரு தர்க்கமாகும். அத்தோடு அறவிடப்பட வேண்டிய மீதி வரி தொகை பற்றி அரசாங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான விசேட அறிவுறுத்தல்களை பரீட்சைகள் திணைக்களம் வழங்கியுள்ளது. அதன்படி www.donuts.lk அல்லது www.onlineexams.gov.lk ஆகிய இணையதளங்கள் மூலமோ அல்லது DOE உத்தியோகபூர்வ தொலைபேசி செயலி மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு முன்னர் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி நீடிக்கப்பட மாட்டாது. எனவே குறித்த திகதிக்கு முன்னதாகவே பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அதிபர் மூலமாக அனுப்ப முடியும். இதேவேளை தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் அதன் அச்சிடப்பட்ட பிரதியை தங்கள் பாதுகாப்பில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இது தொடர்பில் ஏதேனும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் 1911 அல்லது 0112784208 அல்லது 0112784537 என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு வினவ முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1000 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் நிவாரணம் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள எந்த இலக்குகளையும் அடைய முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சங்கம் மேலும் தெரிவிக்கையில், 2020ஆம் ஆண்டு மார்ச் 20 முதல் வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. அதன் பின்னர் 4 முதல் 5 ஆண்டுகளாக எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. முதலாவது விடயம் என்னவென்றால், சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த 1000 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போதுள்ள நிலையில் ஒரு சிலருக்கு மட்டுமே, அதாவது புத்தம் புதிய முகவர்களுக்கு மாத்திரமே 1000 வாகனங்கள், அதாவது பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக ஆயிரக்கணக்கான மற்ற இறக்குமதியாளர்கள் அனைவரும் வெட்டிவிடப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட கொடுப்பனவு இவ்வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை 2500 ரூபாவினால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீடற்ற மக்களுக்கான புதிய வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் சில வருடங்களில் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஹம்பாந்தோட்டையில் தனது 6 வயது மகளுக்கு கழிவறையை துப்புரவு செய்யும் திரவத்தை வாயில் பலவந்தமாக ஊற்ற முயன்ற தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹுங்கம படாட பிரதேசத்தில் வசிக்கும் தொழிலாளியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அவ்வேளையில் குடிபோதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டில் உள்ள மனைவி பணம் அனுப்பாததால் கோபமடைந்த கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பயமுறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளார் என ஹங்கம போலீசார் தெரிவித்தனர். கழிவறையை துப்புரவு செய்யும் திரவம் பெருக்கப்பட்டதா என்பதை பரிசோதிப்பதற்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் 6 வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை ஹங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் பனைமரம் ஒன்று அருகில் இருந்த குடிசை ஒன்று மீது விழுந்ததால் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திடீரென வீசிய பலத்த காற்றினால் காரைநகரில் உள்ள களபூமி பகுதியில் உள்ள பனைமரம் ஒன்று முறிந்து அருகில் இருந்த ஓலை குடிசை மீது விழுந்தது. அந்த குடிசைக்குள் 4 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்று வசித்து வந்த போதும் தெய்வாதீனமாக பாரதூரமான பாதிப்புகளின்றி தப்பித்தனர். எனினும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் பிரதேச மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குருத்துவத்த போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ ராவத்தவத்தை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நீதவான் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருத்துவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொல்பித்திகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நியதவனய பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொல்பித்திகம பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் காணாமற் போய் சுமார் 1 மாத காலமாகியுள்ளதாகவும் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொல்பித்திகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் சுகாதாரத்துறையை வலுவூட்ட வேண்டுமென உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் பரிஸ் ஹடாட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு $150 மில்லியன் நிதியுதவியாக வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணங்கியுள்ளது. இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சுகாதாரத்துறை திறன் சிறப்பாக உள்ள போதிலும் வளரும் சுகாதார சவால்களுக்கு தயாராகும் வகையில் சக்தி மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிதியுதவியின் மூலம் மக்களை மையப்படுத்தியதும் உடன் செயலாற்றக்கூடியதுமான சுகாதார சேவையின் முன்னோக்கிய நகர்வை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச நிறுவனங்களில் மீதி வரி பணத்தை அறவிடுவதற்கு நடவடிக்கை, அமைச்சர் அதிரடி. காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. மனைவி பணம் அனுப்பாததால் கோபம், 6 வயது மகளுக்கு கழிவறை திரவத்தை பெருக்கிய கொடூர தந்தை. காரைநகரில் மினி சூறாவளி, குடிசை மீது விழுந்த பனைமரம். கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. இலங்கைக்கு கிடைக்கப் போகும் $150 மில்லியன்.